தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாத பலன்கள் 17-11-2025 முதல் 15-12-2025 வரையிலான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தமிழ் மாதத்திலே 8வது மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாதத்திலே தான் திருக்கார்த்திகை வருகின்றது. கந்தனுக்கு விழாவெடுக்கின்ற மாதம். அது மட்டும் அல்ல, திருவண்ணாமலையிலே தீபம் பார்க்கின்ற மாதம், சொக்கப்பன் கொளுத்தி மகிழ்கின்ற மாதம். அப்படிப்பட்ட சிறப்பான மாதத்தை பற்றி நான் எழுதிய ஒரு பாடல். தமிழ் மாத கணக்கினிலே 8ஆம் மாதம். இந்த கார்த்திகை மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி என்று எடுத்துக்கொண்டால் 8வது மாதமாக வரும். தமிழ் மாத கணக்கினிலே 8ஆம் மாதம் தனிச்சிறப்பாய் திருவண்ணாமலையில் ஏற்றும் அமுதுனிய தீபத்தை காணும் மாதம். அணையாமல் சுடர்விட்டு எரியும் மாதம். குமின் சிரிப்பு குகன் முன்னால் இழுப்ப நெய்யில் கொழுந்து விடும் தீபத்தை ஏற்றி வைத்து கமகமக்கும் சாம்பிராணி தூபம் காட்டும் கார்த்திகையை கொண்டாடி மகிழும் மாதம். திருக்கார்த்திகை அன்றைக்கு முருகப்பெருமான் முன்னாலே இழுப்ப எண்ணெயிலே தீபம் போடுவார்கள். எல்லா நாட்களிலும் நல்லெண்ணெய்களே தீபம் போடுவார்கள். ஆனால் இந்த நாளிலே மட்டும் இழுப்ப எண்ணெயில், ஏனென்றால் அது இழகுவது போல முருகன் மனமும் இழகி நமக்கு நல்ல வரங்களை கொடுப்பாராம். கார்த்திகையோ கையுள்ள மாதமாகும். எல்லா மாதத்திலையும் பாருங்க, இதுல கை அப்படின்னு இருக்கும். கார்த்திகையோ கையுள்ள மாதம் ஆகும், கனமழையில் நனைய வைக்கும் இனிய மாதம். ஐப்பசி கார்த்திகை என்றாலே அடைமழை என்று சொல்வார்கள். பூத்திருக்கும் இரு கைகள் நீங்களாக, நமக்கு இறைவன் கொடுத்தது 2 கை, அந்த 2 கை நீங்களாக புன்னகையும் நம்பிக்கை என்ற கையும் சேர்த்தவர்கள் வாழ்க்கையை அதை செழிப்பமாக்கும் சிவன் முன்னால் சொக்கப்பன் கொளுத்தும் மாதம். சிவனுக்கு முன்னாலே, அதாவது சிவன் ஆலயங்களிலே எல்லாம் சொக்கப்பனை என்று கொளுத்துவார்கள் திருக்கார்த்திகை அன்றைக்கு. அதில் அந்த கருகிய அந்த ஒரு சிலவற்றை, அதாவது அந்த கொடி செடிகளை வைத்து அதிலே தீபம் போல் அதை ஏற்றுவார்கள். அந்த சொக்கப்பனை எரிந்து முடிந்த பின்னாலே அதில் இருக்கும் அந்த கம்பினை எடுத்து கொண்டு வந்து நம் வீட்டிலே வைத்தால் நல்ல முறையிலே பயிர்கள் செழித்து வளரும் என்பார்கள். மரங்கள் வைத்திருப்பவர்கள், செடிகள் வைத்திருப்பவர்கள் நல்ல காய்கள் காய்க்கும் என்று சொல்வார்கள். அப்படி சிவன் முன்னால் சொக்கப்பனை கொளுத்தும் மாதம். நேர்த்தியுடன் ஐயப்பன் கோவிலுக்கும் நேசிப்போர் மாலையிட்டு செல்லும் மாதம். கார்த்திகைக்கு பின்னாலே மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின்னாலே கொடையும் இல்லை, வார்த்தெடுத்த பழமொழியை வழங்கும் மாதம். வரலாற்றில் இடம்பெற்ற புனித மாதம். சேர்த்த பகை அத்தனையும் விலக்குதற்கும் செல்வமுடன் செல்வாக்கை காண்பதற்கும் நேர்த்தியுடன் ஆன்மீகம் வளர்க்கும் மாதம். நீச்ச ரவி விருச்சிகத்தில் மாறும் மாதம். இதுவரைக்கும் சூரியன் நீச்சமாக இருந்துச்சு. இந்த கார்த்திகை பிறந்துச்சுன்னா விருச்சிக ராசிக்கு வர்ற போது சூரியன் நீச்சத்திலேருந்து விலகிறது, பலம் பெறுது. ஆகையினாலே நீச்ச ரவி விருச்சிகத்தில் மாறும் மாதம். கந்தன் புகழ் பாடுகின்ற இனிய மாதம். திருக்கார்த்திகை என்றாலே கந்தன் புகழ் பாடுவார்கள். கந்தன் புகழ் பாடுகின்ற இனிய மாதம். கார்த்திகையில் விளக்கேற்றி மகிழும் மாதம். வீடெல்லாம் தீபம் ஏற்றுவார்கள். பந்தமுடன் உறவினர்கள் சூழ்ந்திருக்க பக்கமாய் திருமணங்கள் நடக்கும் மாதம். பக்குவமாய் திருமணங்கள் நடக்கின்ற மாதம். இது ஒரு முகூர்த்தத்துக்கு உகந்த மாதம். வந்தனைகள் செய்து திருப்பாவை பாடும். திருப்பாவை திரும்பாவை பாடுறதற்கே அது எப்ப? வந்தனைகள் செய்து திருப்பாவை பாடும் மார்கழிக்கு முதல் மாதம் இந்த மாதம். அடுத்த மாதம் மார்கழி, இது முதல் மாதம். சிந்தனைகள் வெற்றி பெற மக்களெல்லாம் தெய்வத்தை வணங்குவதற்கு உகந்த மாதம். ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்திலே உள்ள கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். மாதத்தினுடைய தொடக்க நாளிலே சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார். கும்பராசியிலே சனி இதுவரை வக்ரமாக இருந்தவர், அவர் வக்ர நிவர்த்தியாகி முதல் தேதி அன்றைக்கே பலம் பெற்று விடுகின்றார். அதே நேரம் கார்த்திகை 2ஆம் நாள் வியாழன் வக்ரம் பெறுகின்றார். வியாழன் கடகராசியிலே உச்சம் பெற்றிருப்பவர் கொஞ்சம் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அதற்கு பின்னாலே கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். அடுத்து கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசியிலே செவ்வாய் சஞ்சரிக்கப் போகின்றார். அதே 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகின்றார். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது மாத தொடக்கத்திலே குருவினுடைய பார்வை எந்தெந்த ராசியில் பதிகிறது என்று பார்க்க வேண்டும். குரு பார்வை இருக்கின்ற ராசி விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் குருவார்க்க கோடியின்மை என்பதனாலே வாழ்க்கையிலே எல்லா விதங்களிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்திலே பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகும். அவர்களுக்கு எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாகும்.
அதே நேரம் சனி லாபஸ்தானத்திலே பலம் பெறுவதனாலே மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பொதுவாக கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் நவகிரகங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் தினமும் மேற்கொள்வது நல்லது. சூரியன், சோமன், செவ்வாய், சொற்புதன், வியாழன், வெள்ளி, காரியம், ராகு, கேது, கடவுளர், 9 தாரியல் சர்க்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரினில் செல்வம் உண்டாம், பாக்கியம் நல்கும் தானே என்று ஒரு நவகிரக துதி இருக்கின்றது. அப்படி நாம் வழிபடுகின்ற பொழுது நமக்கு செல்வ நிலை உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும் என்பார்கள். பொதுவாக இவையெல்லாம் பொது பலன்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் துல்லியமான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள இயலும். அப்படி பார்க்கின்ற பொழுது திசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும், நிம்மதியும் கிடைக்கும், தொட்டது துலங்கும், தொழில் வளம் பெருகும், பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். சரி, திசாபுத்தி பலமிழந்திருந்தால் சூரிய திசையில் சனி புத்தி நடந்தாலோ, குரு திசையில் சுக்கிர புத்தி நடந்தாலோ, சனி திசையில் செவ்வாய் புத்தி நடந்தாலோ, இப்படி சேர்க்கைகள் ஏற்படுகின்ற பொழுது திசாபுத்தி பலமிழந்திருந்தால் கவலைகள் அதிகரிக்கும், காசு பணப்புழக்கம் குறையும், தொட்ட காரியங்கள் வெற்றி பெற கொஞ்சம் தாமதப்படும், எதிலும் மனக்லேசங்கள் வந்து கொண்டே இருக்கும், எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். அப்படி வருகின்ற பட்சத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கையை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அந்த நம்பிக்கையை இறைவன் மீது வைக்க வேண்டும். விதியின் வலிமையை குறைக்கின்ற ஆற்றல் அந்த நம்பிக்கை வைக்கின்ற இறைவன் மீது உண்டு. அப்படிப்பட்ட இறைவனை யோக பலம் பெற்ற நாளிலே உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பாக்கியஸ்தான பலம் பெற்ற கிரகம் எது, அதற்குரிய தெய்வம் எது என்பதை அறிந்து நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதையும் சீராகும், நேராகும். அதே நேரத்திலே இந்த கார்த்திகை மாதத்திலே பல விழாக்கள் வருகின்றன. கார்த்திகை முதல் தேதி அன்றைக்கு பிரதோஷம், நந்தி வழிபாடு. பொதுவாகவே நம்முடைய நம்பிக்கையிலே நந்தி வழிபாடும் செந்தி வழிபாடும் நன்மை தரும் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். இப்படிப்பட்ட நந்தி வழிபாடு கார்த்திகை முதல் தேதி அன்றைக்கு வருகிற பிரதோஷ நாளிலே நீங்கள் செய்தாலே உங்களுக்கு மாதம் முழுவதும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சரி, கார்த்திகை 16 தேதி பரணி தீபம் என்று வருகின்றது. அன்றைக்கு இல்லத்திலே தீபம் ஏற்ற வேண்டும். 16 தீபங்கள் ஏற்றுவார்கள். படிக்கு 2 தீபம் ஏற்றுவார்கள். சமையலறையிலிருந்து வெளியே வீதியில் உள்ள 2 படிக்கட்டு வரை எல்லா இடங்களிலும் தீபமேற்றி ஜொலிக்க வைப்பார்கள். ஒளிமயமான எதிர்காலம் வருவதற்காகத்தான் இப்படி நாம் விளக்கேற்றுவது வழக்கம். வாகனங்கள் செல்கின்ற பொழுது ஒளி கிடைத்தால் வழி கிடைக்கும் என்று போட்டிருப்பார்கள். அதுபோல இங்கு ஒளி கிடைத்தால் உங்களுக்கு வழி கிடைக்கும் என்ற கருத்தை உணர்த்துகின்ற மாதம் கார்த்திகை மாதம். சரி, கார்த்திகை 17 தேதி 3/12/2025 அன்றைக்கு திருக்கார்த்திகை வருகின்றது. அன்றைக்கு இலுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு நாம் முத்துக்குமரனை வழிபட வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும். குமரன் வழிபாடு உங்கள் குறைகளை போக்கும். ஆறுமுகம் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று அன்று நீங்கள் அவசியம் வழிபடுவதோடு விரதமிருந்து கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் வைத்து நாம் வழிபடுவதும் நல்லது. கார்த்திகை 18 தேதி அன்றைக்கு பௌர்ணமி, நிலவு வழிபாடு. அன்று மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். எங்கள் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் 300 மாதங்களாக கிரிவலம் என்று ஒன்றை ஏற்படுத்தி என்னுடைய தலைமையிலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதில் கலந்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாக இருக்கின்றது கார்த்திகை 18 பௌர்ணமி. அன்றைக்கு நீங்களும் ஆன்மீகம் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது, மலைகளை வலம் வருவது, இயன்றவர்கள் இல்லாதவர்கள் எல்லாம் இல்லத்திலேயே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கார்த்திகை மாதத்திலே திங்கட்கிழமைகளிலே சிவாலயங்களிலே எல்லாம் சங்காபிஷேகம் நடக்கும். சங்கு என்பது சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொல்வார்கள். சங்கு வீடுகளிலே பதித்திருப்பார்கள், திருஷ்டி தோஷம் போக்குவது. அப்படிப்பட்ட சங்கிலை அபிஷேகம் செய்கின்ற பொழுது அதை நாம் பார்த்தால் நமக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாதம் பிறக்கிறது. இந்த கார்த்திகை மாதத்திலே 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் கிடைக்க என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்து 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது நான் வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சனி. லாபஸ்தானம் நன்றாக இருந்தாலே கவலை இல்லை அல்லவா? வருமானம் நன்றாக இருந்தாலே வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். மனதிலே புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும், புதிய பாதை புலப்படும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும் விதத்திலேயே 7ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும்.
புத சுக்கிர யோகம் என்று இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. செவ்வாய் பேச்சுக்கு பின்னாலே, அதாவது கார்த்திகை 20ஆம் தேதி செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு வருகின்றார். அப்படி வந்த பின்னாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். சொத்துக்களாலும் லாபம் உண்டு, சொந்தங்களாலும் நன்மை உண்டு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட உங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குவதோடு வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கு பஞ்ச அர்ச்சனைகள் செய்து வழிபட்டு வந்தால் நெஞ்சம் மகிழும் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற மாதம். தொல்லை தந்த எதிரிகள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். 10ஆம் இடத்திலே சனி பலம் பெற்றிருக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அலைபேசி வழியிலும் அனுகூலம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும். வேலையில் எத்தனை நாளைக்குத்தான் இருப்பது? நாம் விரும்பிய வண்ணமாக நண்பர்கள் எல்லாம் கூட்டுச் சேர்கிறார்களே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றது. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். சூரியன் பார்வை 7இல் இருப்பதனாலே நீங்கள் எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் விதத்திலே உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, லாபஸ்தானத்திற்கு அதிபதியான குரு உச்சம் பெற்று இப்பொழுது வக்கிரமும் பெறப்போகின்றார். இந்த குரு வக்கிரம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை வழங்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமான குரு வக்கிரம் பெறுகின்ற பொழுது சகோதர வழியிலும் நன்மை கிடைக்கும். கூட்டாளிகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, வாய்ப்பிருப்பவர்களெல்லாம் நினைத்ததை நிறைவேற்றும் நெய் நந்தி என்று புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியிலே இருக்கின்றது. அந்த நந்தியை நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ராஜநாதன் புதன் சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார். எனவே விலையுயர்ந்த பொருட்கள் வீட்டுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்கி சேர்க்கும் அளவிற்கு உங்களுக்கு யோகம் வரப்போகின்றது. அப்படியானால் பொருட்களை வாங்கும் அளவிற்கு பொருளாதாரம் வேண்டுமல்லவா? அதற்குரிய வருமானமும் வரும். 2இல் குரு இருந்தாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். 7க்கு அதிபதி என்பதனாலே வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனைகள் அகலும். அது மட்டுமல்ல, கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையை செவ்வனை செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார்கள். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வுகள் கிடைக்கலாம். கார்த்திகை 11ஆம் தேதி சுக்கிரன் 6க்கு வருகின்ற பொழுது 12க்கு அதிபதி 6இல் வருகின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்கள் திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். எதை நீங்கள் செய்வதற்கு காத்திருந்தீர்களோ, கடந்த சில மாதங்களாக நடைபெறாத சில காரியங்கள் கூட இந்த மாதம் நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை வழங்கப் போகின்றது. வாய்ப்பிருக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வாய்ப்பிருப்பவர்கள் மேலும் அறியக்கூடிய என்ற ஒரு ஊர், காரைக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர், அது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய திருமாலையும் திருமகளையும் நீங்கள் வணங்கினால் உங்கள் வாழ்க்கை மிகச் செழிப்பமாக இருக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி கொஞ்சம் வலிமை பெறுகின்றது. சனி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். எனவே அஷ்டமத்து சனி இன்னும் சில நாட்கள், இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றன. 2026 மார்ச் 6ஆம் தேதி அன்றைக்குத்தான் வாக்கிய கணித ரீதியாக சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். அதிலும் இப்பொழுது கொஞ்சம் வலிமை அடைவதனாலே சுப செலவுகளை மேற்கொள்ளலாம். அசுப செலவிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் இல்லத்திற்கு தேவையான முக்கியமான பொருள்களை வாங்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் குழப்பங்கள் அகல அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, கல்யாண கனவுகள், பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, மின்சாதன பொருட்கள் வாங்குவது, இப்படி ஏதேனும் ஒன்றிலே நீங்கள் செலவுகளை செய்தால் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதமாக உத்தியோகத்திலே மாற்றம், இல்லத்திலே மாற்றம், தொழிலிலே சில மாற்றங்கள், இப்படி வருகின்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இந்த மாதம் இருக்கின்றது. கிரகநிலையிலே 2இல் கேது இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கடகராசி என்றாலே கலியுகத்துக்கு கடகராசி என்பார்கள். காரியங்கள் கடைசி நேரத்திலாவது கைகூடிவிடும். காரணம், உங்களுக்கு உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடியவன் சந்திரன் வளர்ந்து தேயும் கிரகம். ஆனால் அஷ்டமத்திலே கும்பத்தில் ராகு இருக்கின்றார். கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே மறைந்த ராகுவால் இணைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதனாலே பூர்வீக சொத்துக்கள் விற்பனையிலோ அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கியதை கொடுத்து அதன் மூலமாகவோ லாபங்கள் உங்களுக்கு வரலாம். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து குருவை வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய
சிவகங்கை மாவட்டத்திலே வைரவன்பட்டி என்ற ஒரு அற்புதமான ஊர் இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற மார்த்தாண்ட பைரவர் உங்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய விதத்திலே வரம் தரும் விதத்திலே இருக்கின்றார். பிள்ளையார்பட்டிக்கு அருகில் இருக்கும் அந்த வைரவன்பட்டிக்கு வந்து மார்த்தாண்ட பைரவரை உச்சிக்கால நேரத்திலே நீங்கள் வணங்கினால் அச்சமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, ஏழிலே ராகு, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நீச்சத்திலிருந்து இப்பொழுது விடுபட்டு விருச்சிகத்திற்கு செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியே கூடுதலாக இருக்கும் மாதம் இந்த மாதம். அது மட்டுமல்ல, பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, இது போன்ற ஒரு சுப செலவுகள் அதிகரிக்கலாம். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்திலே உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மேலிடத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சிறப்பான ஒரு பதவிகள் கூட உங்களுக்கு வரலாம். 12ஆம் இடத்திலே குரு இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் குரு. அஷ்டமாதிபதியாக விளங்கும் குரு 12இல் வருகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீரென்று உங்களுக்கு தனவரவுகள் வரலாம். சில காரியங்கள் திடீரென முடியும். இதுவரை முடியாத காரியங்கள் இந்த மாதம் முடிந்து மகிழ்ச்சியை வரவழைக்கப் போகின்றது. கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகின்றார். அதே நேரம் சுக்கிரன் 11ஆம் தேதியே வந்து விடுகின்றார். புத சுக்கிர யோகமும் செயல்படும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கும் கேது ஆன்மீக பயணங்களையும் அதிகரிக்க வைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள். குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சனி பகவானை வணங்குவதோடு வாய்ப்பு இருப்பவர்கள் திருநள்ளாறு சென்று அங்குள்ள சனியையும் வணங்கி வந்தால் நன்மைகள் நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் குரு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். 2லே புத சுக்கிர யோகம். எனவே மிக அற்புதமான மாதம். சொத்துக்களாலும் லாபம், சொந்தங்களாலும் லாபம், சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் சூழல். அது மட்டுமல்ல, லாபம் நன்றாக வரக்கூடிய இந்த மாதத்திலே இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். தொழிலே கூட கிளைத்தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில் இனி சொந்த கட்டிடத்துக்கு மாறலாம். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். சந்தித்த நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமான தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். குரு வக்கரமாவது ஒரு வழிக்கு நன்மைதான். கார்த்திகை 2ஆம் தேதி குரு பகவான் வக்கரத்தில் இருக்கின்றார். 4-7 அதிபதி என்பதனாலே வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனை அகலும். தாய்வழி ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இடத்தாலும் பூமியாலும் வந்த பிரச்சனையும் அகலும். இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி கடலில் மிதக்கப் போகின்றீர்கள். உங்களுக்கு இந்த மாதம் பெருமாள் இலக்கிய வழிபாடு பெருமைகளை சேர்க்கும். அனுமன் வழிபாடும் ஆனந்தமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் நாமக்கல் சென்று அங்குள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டால் நன்மைகளை மேலும் பெறலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் மாதம். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவும் மாதம். பயணங்களால் பலன் கிடைக்கின்ற மாதம். புதிய வாகனம் வாங்கி பயணிக்கின்ற மாதம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் எனப்படுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். எனவே பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும். படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம். அயல்நாடு சென்று பணிபுரிய நினைத்தால் அதிலும் உங்களுக்கு கைகூடலாம். அது மட்டுமல்ல, இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறியும் விதத்திலே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றம் உண்டு என்றாலும் நல்ல மாற்றமாகவே உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் விலகி வேறு இடத்திற்கு சென்றாலும் சரி, அதாவது இதிலேயே பதவி உயர்வு கிடைக்கும் விதத்திலே வாய்ப்பு வந்தாலும் சரி, வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்க நீங்கள் நினைத்தால் அதற்கு உங்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த மாதம் கார்த்திகை 11லே சுக்கிரன் விருச்சிகத்துக்கு வருகின்றார். அப்பொழுது மேலும் நீங்கள் நன்மைகளை காணப்போகின்றீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வருமானம் உயரும். தொழிலிலே 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கலாம். மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வதோடு வாய்ப்பு இருப்பவர்கள் திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மனை வழிபட வேண்டும். அபிராமி அம்மன் வழிபாடும் அமிர்தகடேஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் வசந்தமாக மாற்றும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கின்ற மாதம். இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாதம், யோகமான மாதம். மாத தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கின்றார்.
10ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும். ராஜகிரகமான சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது ராஜாங்க ஆதரவு கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கும். அரசு வழி ஆதரவு உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் தலைமை பதவிகளும் கூட கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, பிரபலஸ்தர்களின் ஒத்துழைப்போடு பெருமைகளை காணப்போகின்றீர்கள். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். தொழிலிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது என்றெல்லாம் சொத்துக்கள் மூலமாக நீங்கள் எதையெல்லாம் சாதிக்க நினைத்தீர்களோ அதையெல்லாம் சாதிப்பீர்கள். அது மட்டுமல்ல, விருதுகளும் விழாக்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 10லே கேது இருப்பதனாலே உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்க ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். அந்த ஆசை நிறைவேறும். அது மட்டுமல்ல, குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கார்த்திகை 11லே உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வரப்போகின்றார். எனவே அப்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சொந்தங்களும் உங்கள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்கள். மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது. மேலும் நன்மைகளை பெற கற்பக விநாயகர் அருள் உங்களுக்கு தேவை. வாய்ப்பு இருக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் திருப்பத்தூர் அருகிலே, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி என்ற ஊருக்கு வந்து கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தியை கைதொழுது வழிபடுங்கள். பொதுவாகவே அருகம்புல்லை அவருக்கு அளித்தாலே பெருகும் பொன்னை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அருகம்புல்லை அள்ளி ஆணைமுகன் உனக்களிக்க பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவர்னி உருகி மனமுருகி உனைத்துள்ளது போற்றுகின்றேன். அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமே என்று கற்பக கவசம் எடுத்துரைக்கின்றது. அப்படி அற்புதமான அந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபட்டால் கற்பக விநாயகர் அருளாலே உங்களுக்கு காரியங்கள் அனைத்திலும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு. அஷ்டமத்தில் குரு இருந்தாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும் என்பார்கள். ஆனால் அந்த குருவினுடைய பார்வை 2, 12 ஆகிய 2 இடங்களில் பதிகிறது. விரயஸ்தானத்திலும் பதிகிறது, தனஸ்தானத்திலும் பதிகிறது. எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய போதுமான பொருளாதாரம் வரும். ஆனால் வந்தவுடனேயே அது செலவாகிவிடும். எனவே சேமிக்க இயலாது. சுப செலவுகளை அதிகமாக நீங்கள் செய்வது நல்லது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் எல்லாம் வரலாம். வரும் மாற்றங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கின்றது. பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்கும். அவருடைய சக தோழர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். 3லே இருக்கும் சனி வக்கிர நிவர்த்தியானதனாலே உங்களுக்கு உடன்பிறப்புகளின் உறவு புனிதப்படுகிறது. எனவே உடன்பிறப்புகளால் நன்மை கிடைக்கும். இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது ஒத்து வரலாம். என்ன இருந்தாலும் கார்த்திகை 11லே சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வருவது மிகுந்த யோகம் தரும். எனவே மாதத்தின் பிற்பாதி மகிழ்ச்சி கடலிலே மிதக்கப் போகின்றீர்கள். உத்தியோகம் தொழிலே கணிசமான தொகை கைகளிலே புரளும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பயணங்களும் பலன் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்பும் உண்டு. இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் குருவை வழிபட வேண்டும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திசை மாறிய தென்முக கடவுள் பட்டமங்கலம் என்ற ஊரிலே இருக்கின்றார். அவரை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே கேது, 2லே ராகு. 2ல் இருக்கும் ராகுவால் திரண்ட செல்வம் வரும் என்றாலும் கூட அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கலாம். ஒரு செயலை ஒரு முறைக்கு 2 முறை செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம். திட்டமிட்டு எதையும் செய்ய இயலாது. வாங்கல் கொடுக்கல்கள் ஸ்தம்பித்து நிற்கும். பிறகு நன்றாக இருக்கும். எனவே வரவும் செலவும் சமமாகி கொண்டிருக்கின்ற நேரத்திலே குரு பார்வை இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். கொஞ்சம் பலமிழந்து பார்ப்பதனாலே உங்களை பொறுத்தவரை நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. எனவே மாதத்தில் மகிழ்ச்சி மட்டுமே உங்களுக்கு நிலைக்க வேண்டுமானால் நீங்கள் குரு வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு அதிகரிக்க வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். இப்பொழுது நடக்கும் திசாபுத்தி பலமிழந்திருக்கிறதா, நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து அதற்குரிய தெய்வங்களையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. அதே நேரத்தில் கார்த்திகை மாதத்திலே 2ஆம் தேதி அன்றைக்கு குரு வக்கரம் வந்து விடுகிறது. கார்த்திகை 11லே சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை செய்யப்போகின்றார். பஞ்சமாதிபதியாக உள்ளவர் 11ஆம் இடத்திற்கு வருகின்றார். எனவே அப்படி வருகின்ற பொழுது பிள்ளைகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும். எனவே படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைக்கு வேலைகள் கிடைக்கலாம். அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கார்த்திகை 20ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கு வருகின்றார்.
11க்கு அதிபதி 12ல் வருகின்ற பொழுது அயல்நாட்டிலிருந்து ஒரு சிலருக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும். வரக்கூடிய ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் நன்மை தரும் விதம் அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்குவதோடு சனிக்கிழமை அனுமனையும் நீங்கள் வணங்குவது நல்லது. குறிப்பாக அனுமனுக்குள்ள சிறப்பான ஆலயமாக நாமக்கல் இருக்கக்கூடிய ஜெயவீர ஹனுமன், அதாவது விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கின்றார். வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கு சென்றும் வழிபட்டு வரலாம். கிரிவலம் வருவதும் உங்களுக்கு கீர்த்தியை வழங்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் யோகமான மாதம். ராஜநாதன் ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். தேக நலன் சீராகும், செல்வ வளம் பெருகும், தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு. இதுவரை நீங்கள் நடக்காது என்று நினைத்த காரியம் இந்த மாதம் நடைபெறப் போகின்றது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த மாதத்திலே நீங்கள் மனக்கவலைகள் உங்களுக்கு மாறுவது மட்டுமல்ல, இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு ஒரு தொழில் செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். வாங்கிய இடத்தை கட்ட முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது கட்டிடம் கட்டி குடியேறும் வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். கார்த்திகை 20ல் செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது உடன்பிறப்புகளில் உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறி நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரவழைத்து கொடுக்க வேண்டுமானால் வாரந்தோறும் சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவானை வணங்குவதோடு காரைக்குடி அருகில் உள்ள நேமம் என்ற ஊரில் இருக்கும் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மனை வணங்குவது நல்லது. வாழ்க்கையில் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஜெயத்தையும் கொடுக்கும், நலத்தையும் வழங்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. வக்கரம் பெற்ற குருவாக இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். ராசிநாதன் குரு 10க்கும் அதிபதி. எனவே தொழில் முன்னேற்றம், தொழிலே கணிசமான தொகை கைகளில் புரடுவதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்திலே நடைபெறப் போகின்றது. கந்தன் புகழ்வாடும் கார்த்திகை மாதத்தில் தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானையும் வணங்குவது நல்லது. அது மட்டுமல்ல, குரு வக்கரமாக இருந்தாலும் கூட அதனுடைய பார்வை லாபஸ்தானத்திலும் பதிகின்றது, 9லும் பதிகிறது. புதிய சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது மனைவி மக்கள் பெயரிலே தொழில்களை தொடங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். கல்யாண முயற்சிகள் கைகூடும். இதுவரை வந்த வரன்கள் திரும்பி சென்றனவே என்று நினைப்பவர்களுக்கு இப்பொழுது புதிய வரன்கள் வந்து மனதை மகிழ்விக்கப் போகின்றது. உத்தியோகத்திலே உயர் பதவிகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதுவும் கிடைக்கும். அஷ்டமத்திலே சுக்கிரன் புதன், மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே நீங்கள் நினைத்தது ஊரா நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் வழிபாட்டிலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை பாதையில் 6லே கேது இருக்கின்றார். 6ல் கேது இருப்பதனாலே மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை முறியடிக்கும் விதத்திலே உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். கார்த்திகை 20ஆம் தேதி செவ்வாய் பேச்சியும் இருக்கிறது, புதன் பேச்சியும் இருக்கின்றது. இந்த பேச்சியின் காரணமாக நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ மாதத்தின் கடைப்பகுதியில், அதாவது மாதத்தின் கடைசி வாரம் மகிழ்ச்சி கடலிலே மிதக்கும் விதத்திலே சில நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். காரிய வெற்றிகள் ஏற்பட வேண்டுமானால் வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை வழிபடுவதோடு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு முருகப்பெருமானையும் வணங்குவதோடு இரணியூர் என்ற ஒரு ஊர், திருப்பத்தூர் அருகில் உள்ள கீழச்சூர்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் ஊர் இரணியூர். அங்குள்ள ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவி என்ற அற்புதமான தெய்வம் இருக்கின்றது. அந்த ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவியை பூக்கொண்டும் பாக்கொண்டும் வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும். 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எல்லா நலமும் கிடைக்கவும், எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம்.